ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு வந்து 40 மஃபின்ஸ் ஆர்டர் வந்திருந்தது. இந்த மஃபின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்காக எனக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு நியூ கஸ்டமர் இவங்க. அதாவது ஸ்ட்ராபெரி, வெண்ணிலா, பிளாக் கரண்ட், பிஸ்தான்னு 4 ஃப்ளேவரு. இதில் அன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டே எனக்கு பேக்கிங்கு ரொம்ப டயர்டாக இருந்தது. 11 o'clock தான் இந்த ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் இந்த ஆர்டரை வந்து நான் உங்களுக்கு கொடுக்கணும். இது வந்து வெண்ணிலா மஃபின்ஸு. எவ்வளோ அழகாக ஃபினிஷிங் பாருங்கள், உப்பி எவ்வளோ அழகாக பேக் ஆகி நல்லா அழகாக வந்திருக்கு. இது வந்து செகண்ட் பேட்சாக நான் ஏற்றினேன். நான் ஃபஸ்ட்டு பேட்ச் ஏற்றினதில் தான் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதாவது 4 முட்டை போட்ட இடத்துல நான் வந்து பாருங்கள் 2 முட்டை போட்டு பண்ணினதில் மிஸ்டேக்கு. சைஸும் சின்னதாகவும் ஒரு மாதிரி வெந்தும் வேகாத மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு. ஃபினிஷிங்கே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. நான் இதுக்கு முன்னாடி பண்ணப்போ நல்லா அழகாக இந்த மாதிரி தான் நல்லா உப்பி அழகாக வந்துச்சு. அப்போ என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்தா, நான் 4 முட்டை போட்ட இடத்துல 2 முட்டை போட்டிருக்கேன். இந்த கேக்லேயே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பேக்கிங்லேயே வந்து பிஹைண்ட் சயின்ஸ் தான் இருக்குது. நம்ம ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் அது அவ்வளோதான் ஃப்ளாப் ஆயிடும். அதனால் ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும். நான் செஞ்ச கேர்லெஸ்ஸால் எனக்கு திருப்பி 2வது டைம் செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. உண்மையாலுமே அன்றைக்கி ரொம்பவே முடியல. ஆனால் நம்ம கஸ்டமருக்கு கொடுத்தாகணுமேன்னு சொல்லிட்டு மறுபடியும் பண்ணினேன். பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் நல்லா அழகாக வந்துருச்சு. கஸ்டமருக்கும் நாங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து டெலிவரி கொடுத்துட்டு அவங்களும் ஃபீட்பேக் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நெக்ஸ்ட் டே உங்ககிட்ட கண்டிப்பாக ஆர்டர் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. அதனால் பேக்கிங்கை பொறுத்தளவு நம்ம பர்ஃபெக்டாக பண்ணோம்னா பர்ஃபெக்டாக வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க.